10 மாசம் குழந்தைய நாங்க சுமக்கிறோமே, ஒரு நாள் அந்த குழந்தை பிறக்கிற சந்தோஷத்துக்கு தானே ஆம்பளைங்க நாங்க மாட்டேன்னா சொல்றோம். அவன் கொடுத்து விட்டான் ஆண்டவன் உங்களுக்கு. நீங்க குழந்தைய வயிற்றுல மட்டும்தான் சுமக்கிறீங்க. வயிற்றுல சுமக்கிற உங்களையும் சேர்த்து நெஞ்சில சுமக்கிறவன் தான் ஆம்பளை. உங்க கடமை 10 மாசத்தோட முடிஞ்சிருதுமா. அதுக்கப்புறம் 50 பேர்த்தையும் தூக்கி மனசுல சமக்கிறான் பாரு, அந்த செம உங்களுக்கு எங்க தெரிய போகுது? 2000 ரூபா புடவை எடுத்தா அந்த நடிகை மாதிரி இருப்போமா, 4000 ரூபா புடவை எடுத்தா இந்த நடிகை மாதிரி இருக்கிறோமான ஆடம்பரமா திரியிறீங்களே. ரோட்டோரத்தில் திரியிற குழந்தைக்கு 200 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, நீங்க நடிகை மாதிரிலாம் தெரிய மாட்டீங்க, அந்த கடவுள் மாதிரியே தெரிவிங்க நீங்க. அது எங்க அண்ணன் தனபாலன் பாருங்க, அப்பாவியா உட்கார்ந்துருக்காரு. கல்யாணம் ஆன மனுஷன் அப்படிதான் உட்கார்ந்து இருப்பாரு. நீங்க இந்த தீபாவளி டைம்ல மட்டும் பாருங்க, எத்தனை சேலை எத்தனை காலத்தையும் இவங்க விதவிதமா எடுத்தாலும் தீபாவளி அன்னைக்கு அந்த கடையில் எடுக்கும்போது இந்த பொம்பளைங்க மூஞ்செல்லாம் அப்படியே பிரைட்டா லைட்டா எரியும். இதுக்குன்னே அந்த கடைக்காரன் ஏமாத்துவான். 500 ரூபா புடவையை எடுத்து 1000 ரூபா பில்லை ஒட்டி 300 ரூபா தள்ளுபடின்னு போட்டான்னா அந்த கடையில் தான் நிறையா தள்ளுபடி தராங்கன்னு அந்த கடைக்கு இழுத்துட்டு போகிறது எங்களெல்லாம். இப்படிப்பட்ட ஆடம்பரம் எங்களுக்கு தேவையான்றதான் எங்களுக்கு கேள்வி. நடுவர் அவர்களே, எனக்கெல்லாம் சின்ன வயசில் இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம் நடுவரில், அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கள் அப்பா சைக்கிள் ஓட்ட, நான் பின்னால் ஒரு மணப்பலகை எடுத்து உக்காந்துக்கிட்டு எங்கள் அப்பாவை பிடிச்சிக்கிட்டே போவேன். டே பத்திரமா பிடிச்சிட்டு வாடான்னுவார். அங்கே போய் இறங்கினதும் அந்த களிமண்ணால் செஞ்ச விநாயகரை எடுத்து அந்த பலவையில் வச்சு விநாயகருக்கு மேட்சா ஒரு 3 ரூபாயிலே 4 ரூபாயிலே ஒரு கொடையை வாங்கி தலையில் வச்சு வீட்டுக்கு வந்தோன்னா எங்கள் அம்மா கல்லை வச்சு கொழுக்கட்டை வச்சு அழகாக கொண்டாடுவாங்க. நிம்மதியாக 3ஆவது நாள் கொண்டு போயிட்டு விநாயகரை கிணத்துல போட்டு விநாயகரப்பா ஊரையே காப்பாற்றுப்பான்னு சொல்லிட்டு வருவோம். அப்படி நீங்கள் திருவிழாவை கொண்டாடினீங்கன்னா அது சந்தோஷம் நாங்கள் சொல்லுவோம். கடந்த 10 வருஷமாக நானும் பார்க்குறேன், எங்கள் ஊரில் மொத்தமாக 10 தெருவு 8 தெருவில் விநாயகர் வைக்கிறான். இவன் சிவப்பு பெயிண்ட் அடிச்சா அவன் கருப்பு பெயிண்ட் அடிக்கிறான், அவன் கருப்பு பெயிண்ட் அடிச்சா இவன் வெள்ளை பெயிண்ட் அடிக்கிறான், இவன் சின்னதாக வச்சா அவன் பெருசாக வைக்கிறான், அவன் பாட்டை போட்டா இவன் குத்து பாட்டா போடுறான், அவன் சாதா வீடியோ வெடிச்சா இவன் அவுட்டு விட்றான். நடுவர் அவர்களே, அவுட்டு ஊருக்கே வைக்கிறான். யோசிச்சு பாருங்க, அந்த வழியா ஒரு பஸ் போக முடியுதா? ரசீது புக்கை எட்டுன்னு வரான். ஏய், எங்க ஊர்ல திருவிழா நடத்துறான், டொனேஷன் கொடுறான்றான். ஏன்டா உன் ஊர்ல திருவிழா நடத்துறதுக்கு நான் ஏன்டா டொனேஷன் கொடுக்கணும்? அந்த டொனேஷன் கொடுக்கலாம் என்னடா பண்ணுவ? டொனேஷன் கொடுக்கலாம் பசத்துக்கு தலையில வச்சுன்னு போடான்றான். அந்த காசை வாங்கிட்டு போறானா, அதையாவது ஒழுங்கா சாமிக்கு செலவு பண்றானா? பிளக்ஸ் அடிக்கிறான். நடுவர் அவர்களே, சாமி படத்தை மூளையில போட்டு இவன் மூஞ்ச பெருசா போடுறான். அதுக்கு கீழே ஒரு சங்கத்து பேர் போட்டிருந்தான் நடுவர்களே, அது என்ன பேர்னு கேளுங்களேன். என்ன பேரு, என்ன சங்கம் யாது சொல்லியா? அந்த சங்கத்தை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நீ என்ன கேட்கறது, நான் என்ன சொல்றது? நான் சங்கத்து பேரை கேட்டேன். நடுவர் அவர்களே, சத்தியமா நானும் சங்கத்து பேரை தான் சொல்றேன். அடுத்து ஒரு படம் எடுக்க போறாங்க, நான் உள்ள வந்தா உதப்பேன்னு ஒரு படம். அது மாதிரி இருக்கியா நீ வச்சிருக்க சங்கம்? திருவிழா என்பது பக்திக்காக இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க. நீங்க பகல் வேஷத்துக்காக எல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க. நடுவரில் இன்னொன்று, ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே எல்லாம் நாங்கள் செலிப்ரேட் பண்றோமே, இதெல்லாம் அன்புக்காக அவசியம் தானே. அவன் வெள்ளைக்காரன், அவனுக்கு அப்பன் யாருன்னு சரியா தெரியாது, ஆத்தா யாருன்னு புரியாது. அவன் ஃபாதர்ஸ் டேவே மதர்ஸ் டேவையும் கொண்டாடி இருப்பான். பெத்த தாயையும் தகப்பனையும் தெய்வமா வழிபடுற தமிழ்நாட்டு பசங்களுக்கு எதுக்குடா இந்த டே எல்லாம்? ஒருத்தன் வாழ்றதுக்கு செலவு ரொம்ப கம்மிங்க. நிஜமா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வாழ்றதுக்கு செலவு ரொம்ப கம்மி. ஆனா அடுத்தவனை மாதிரி ஆடம்பரமா வாழ்றதுக்கு தாங்க இந்த நாட்டில் செலவு அதிகம். நடுவர் அவர்களே, திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் உறவுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி உறவுகளை பேணி காப்பதன் அவசியத்தை இவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் நாங்கள் ஏற்றுப்போங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் சொல்லித்தர்றது கிடையாது. ஆடம்பரத்தை விதைப்பதற்கும் உறவுக்காரங்களை புறக்கணித்து ஓரந்தள்ளி வைக்கிறதுக்கும் தான் திருவிழாக்களும் பண்டிகையும்னு ரூம்குள்ளேயே பானையை வச்சு பொங்கல் வைக்கிற நீங்கள்லாம் அவசியம்னு பேசாதீங்க. இதை தாங்க தர்மதுரை படத்தில் அன்னைக்கே ரஜினி சொல்லிட்டு போயிட்டாரு. நிறைவாக அதை சொல்லி முடிக்கிறேன். சொந்த பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சோகம் தேவையில்லை, பந்தம் விட்டு போச்சுதுன்னா வாழ்வதிலே லாபம் இல்லை. எண்ணம் மட்டும் சேர்ந்திருந்தா இன்றும் என்றும் சோகம் இல்லை. கன்றை விட்டு தாய் பிரிஞ்சு
காணும் சோகம் ஏதும் இல்ல, ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்றென்றும் அர்த்தம் இல்ல. இத புரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்வி என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.